இன்னும் துறை வரலையா? இன்னும் வரலைங்க. அவனுக்கு வேலை விஷயமா ரெடியாட்ட சொல்லியிருக்கேன். நாளைக்கு காலைல போய் பார்க்க சொல்லு. சேட்டு கடை அடிதடி சங்கம் ரொம்ப நல்லா இருக்குடா. டேய், வேலையில இருக்கிறவ சங்கம் ஆரம்பிச்சா அதுல நியாயம் இருக்கு. உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாதவ சங்கம் ஆரம்பிச்சா அதுல என்ன பிரயோஜனம்? பண்டாரம் எல்லாம் சேர்ந்து மடம் கட்டினா படுத்து தூங்குறதுக்கு தான் லாய்க்குங்கிற கதை ஆயிடும். அப்பா, நாங்க அன்எம்ப்ளாய்ட் தான். அதுக்கு நான் ஆண்டிங்க லிஸ்ட்ல எங்களை சேர்த்துறாதீங்க. நாங்க முயற்சி பண்றோம், வேலை தேடுறோம், நெத்தில எழுதி ஒட்டிக்க முடியும். டேய், நிரந்தரமா ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் தற்காலிகமா ஒரு வேலை பார்க்கறதுல என்ன தப்பு? நீங்க சொல்ற வேலை எல்லாம் என்னால செய்ய முடியாதுப்பா. என் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இப்படியே இருக்கேன். யூ டோன்ட் வரி. அப்போ உனக்காக நான் பல்ல காட்டினது, தலையை சொரிஞ்சது, கூள கும்பல போட்டது எல்லாமே வேஸ்ட்ங்கறியா? உம்மை யார் யா இதெல்லாம் பண்ண சொன்னது? இதோ பாரு, உன் பிள்ளைக்காக நீ எது பண்ணாலும் எல்லாம் வேஸ்ட் தான். அப்பன் பேரை புள்ள எடுப்பானுங்கன்னு பேரு, ஆனா அப்பா வச்ச பேரைய புள்ள எடுத்துட்டானாமே. என்ன லுக்குற? நடராஜங்கிற பேரை ஆடல் அரசின்னு மாத்திட்டியாமே. பேரை ஒண்ணும் மாத்தல, தமிழ் படிச்சிருக்கேன். வந்த வேலையை பார்த்துட்டு போங்க. வந்த வேலையை பார்த்துட்டு போறது இருக்கட்டும், உனக்கு ஏதாவது வேலைகளை கிடைச்சதா? நீ இந்த ஜென்மத்துல வேலைக்கு போய் சம்பாரிச்சு இந்த வீட்டை மீட்டுவங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல. உன் வேலையை நம்பியா நான் பணம் கொடுத்தேன்? இந்த வீட்டை நம்பி தானே நான் பணம் கொடுத்தேன். தேரும் என்ன போஸ் கொடுத்துட்டு நிக்கிறீங்க? ஏதாவது முடிவு சொல்லுங்க. வட்டியோட சேர்த்து எவ்வளவு ஆச்சு தெரியும்ல? கரெக்டா கணக்கு எழுதி வச்சிருக்கிறேன், வந்து கேட்டுங்க. ஏனும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இதே பிரச்சனை. நடுவுல நான் ஏன்பா, அவர் திருப்திக்காவது அவர் சொல்ற வேலைக்கு போக கூடாதா? என்னமா நீங்களும் புரியாம பேசுறீங்க? அவர் சொல்ற அந்த ஆயில் மில்லுக்கு போனா 10 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டுருவா. அப்புறம் கணக்கு புள்ளியா 1000 ரூபாய் சம்பளத்திலேயே இருந்துட வேண்டியதான். சர்டிபிகேட் புடிங்கி வச்சிருவாங்க. நான் வேற வேலைக்கும் போக முடியாது. எனக்கு புரியுது, அவருக்கு புரியணுமே. அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? இது பாருப்பா, அவர் பிடிவாதக்காரரை தவிர உன்னை பிடிக்காதவர் இல்ல. உனக்கு சரஸ்வதி கடாட்சம் நிறைய இருக்கு. லட்சுமி கடாட்சம் தானே வரும். அது வர வரைக்கும் இவர் விட மாட்டார் போல் இருக்கு. ஓசில போய் வேலை செய்ய சொல்லுவார் போல் இருக்கு. என்னமா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.